இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை தொக்கு செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான புளிச்சக்கீரை நம்ம தோட்டத்துலேருந்தே ஒரு கட்டு பறித்து எடுத்துன்னு வந்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். ஒரு கட்டு புளிச்சக்கீரையை கிள்ளி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இது ஆறுனதுக்கு அடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க. 20 காஞ்ச மிளகாவே கடாயில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போது புளிச்சக்கீரையை வேக வைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இதில் புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரை தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ புளிச்சக்கீரை வேகிறதுக்கு தட்டை போட்டு மூடிடலாங்க. இப்படியே வேகட்டும். வறுத்த காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வறுக்கிறதுக்கு முன்னாடியே கூட இது மாதிரி காம்பை கிள்ளி விட்டுட்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து வச்ச கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. உங்களுக்கு மெத்துன்னு பவுட்ரு மாதிரி தேவையான மெத்துன்னு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதை பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரை வேகிறதுக்கு சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் இது மாதிரி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. கீரையும் இது மாதிரி சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருந்த இந்த மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி கீரையும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். அப்பப்போ கரண்டியை வச்சு புளிச்சக்கீரையை நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. அப்போ தாங்க கீரை நல்லா மசிஞ்சு சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுட்ரை சேர்த்துக்கலாங்க. இந்த பவுட்ரு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ பாதி பவுட்ரு தாங்க சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா புளிச்சக்கீரையில் இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு புளிச்சக்கீரை தொக்கு வந்துட்டு ரொம்ப நைஸாக வேணும்னாக்கா கீரை நல்லா ஆறுனதுக்கு அடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா கீரையை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ காரமும் உப்பும் கம்மியாக இருக்குதுங்க. நம்ம அரைச்ச அந்த பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கீரையில் இந்த காரமும் உப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு புளிச்சக்கீரை தொக்கை தாளிச்சிக்கலாங்க. இப்போ புளிச்சக்கீரையை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் வந்து ஆப்ஷனல் தாங்க, கடுகு கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். வடகம் நல்லா பொரிஞ்சு இது மாதிரி கலர் மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரை தொக்கை சேர்த்து நல்லா கீரையில் இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. டேஸ்டியான ஒயிட் ரைஸை கூட வச்சு சாப்பிடக்கூடிய புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.